Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் 2024 மற்ற எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோலையும் 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது வீடியோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். தமிழ்நாடு இஸ் அன் இனோவேஷன் பேஸ்டு டேஸ் வித் அ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது, டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. ஸோ டேஸ் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. ஓகேங்களா, எக்கனாமிக்கில் நம்ம கொஞ்சம் வலுவாக வந்து இருக்கோம். அடுத்து இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் ஒன் ஆஃப் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அப்படியே தமிழில் பாருங்கள். டேஸ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். அப்படின்னா அப்வியஸாக திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தான். ஓகேங்களா, ஸோ மெயின் சிட்டி எங்கே போகணும் அப்படின்னாலுமே நம்ம திருச்சி போய் தான் போகணும் இல்லைங்களா. ஸோ சென்னை, அதே போல் வந்து திருச்சி. அடுத்தது 3வது கேள்வி. விச் ஒன் இஸ் நாட் அ பப்ளிக் செக்டார்? எது ஒன்று பொதுத்துறை இல்லை? ஸோ பப்ளிக் கவர்மெண்ட்டோட செக்டார் எது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது பப்ளிக் செக்டார் இல்லை அப்படின்னா டிஸ்கோ. அடுத்தது இன்றைக்கான 4th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் செல்ஃப் ஹெல்பிங் குரூப்ஸ்? சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? ஸோ வாக்கியங்கள் என்னென்னங்கிறத தமிழில் பார்த்துருவோம். பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அடுத்தது சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. அடுத்தது சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது. ஸோ அதில் சரியான வாக்கியங்கள் என்னென்னங்கிறத நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெரும்பாலான உதவிக்குழுக்கள் சுய உதவி குழுக்களில் 10லேருந்து 20 பெண்களை தான் வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. நிறையா பேர் வந்து சேர போகிறதுக்கு முன்னாடி வந்து நீ வரியா நிறைய பேர் எங்களுக்கு ஒரு 20 பேர் பக்கம் சேர்ந்தால் தான் எங்களால் அந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ண முடியும்லாம் நிறையா கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இது சரியானது தான். ஸோ சுய உதவி குழுக்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமிப்புகளை வந்து அதிகரிக்கணும். லோன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சேவிங்ஸ் பிளானிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டங்களே நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்போது இது கரெக்டானது தான். சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது, அது வந்து தவறான கருத்து. ஓகேங்களா, ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்து அதை லீட் பண்ணி முன்னாடி வந்து கொண்டு போயாகணும். எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டாக வந்து இனிஷியேட் வந்து எடுக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க லீடர்ஷிப் எடுத்து கொண்டு போய் தான் ஆகணும். அப்போ இது வந்து தவறான ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நமக்கு கரெக்டானது. அடுத்துங்க இன்றைக்கான 5th கொஸ்டின். சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் டைப். கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் டிஸ்ட்ரிக்ட் இன் டிஎன் ஹேஸ் த மினிமம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா திருச்சி, நீலகிரி, பெரம்பலூர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன புக்கு, ஸ்கூல் புக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, நீலகிரி. ஓகேங்களா, ஸோ இதில் தான் என்னதுங்க மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைவாக வந்து இருக்குது அப்படிங்கிறது சின்ன ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அடுத்தது இன்றைக்கான 6th கொஸ்டின் வந்து பாருங்கள். டேஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரண்ட்ஸ்? புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா அப்வியஸாக இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே நீங்களே போட்டுருவீங்க. ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சென்னை, வேலூர். ஸோ சென்னை தான் வந்து சென்னை வாசிகள்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்குவாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து என்னது புலம்பெயர்ந்த மக்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போலாம் என்னது அதர் ஸ்டேட்லேருந்தே அதிகமாக வந்து சென்னையில் தான் வந்து குவிஞ்சிட்ருக்காங்க. ஸோ சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்கிறதுங்க வந்து கம்மி தான். அங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டுருக்கவங்கிறது தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, அடுத்து இன்றைக்கான 7th கொஸ்டின். நேஷ்னல் ஹைவே 44 இஸ் த லாங்கஸ்ட் ஹைவே இன் தமிழ்நாடு விச் ரன்ஸ் ஃப்ரம் ஹொசூர் டு. ஸோ டு எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. NH 44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறது. ஸோ ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இன்றைக்கான 7th கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். சாரிங்க, 7th கொஸ்டின் தான் இப்போ பார்த்தோம். 8th கொஸ்டின் பார்த்துருவோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டைரக்ட்லி ஹெல்ப் த இந்தியன் டு their upliftment. they are பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக உதவி இருக்குன்னு பார்ப்போம்.
பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம். அடுத்தது புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம். அடுத்தது புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். லாஸ்ட்டாக போக்குவரத்து வசதிகள் செய்ததன் மூலம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ரீசன்ஸ் வந்து அடங்கியிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பாடசாலைகள் ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா, நாடு ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்தது தொழிற்சாலைகளையும் அமைச்சாங்க. அடுத்து புதிய தேவாலயங்களுக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது போக்குவரத்து வசதிகள், அவங்க தான் நமக்கு வந்து ட்ரெயின் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அவங்க மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த்து பாயிண்ட்டு, இது மூணும் வந்து நமக்கு உதவி இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஸோ இன்றைக்கான 9th கொஸ்டின் வந்து பாருங்கள், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டான ஸ்டேட்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா, ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேங்களா. அடுத்தது அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா. அடுத்தது வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். அடுத்தது பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீகார். ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஆப்ஷனில் வந்து இடம்பெற்றிருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின்ங்க. On the occasion of 97th birth anniversary of கலைஞர் கருணாநிதி, the government of Tamil Nadu has announced. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டான்ஸ் உருவாக்குவதாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, a high class super multi speciality hospital at சென்னை அப்படிங்கிறத நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான யூனிட் 9க்கான 10 கொஸ்டின் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட் வந்து கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு அந்த வீடியோ வேணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம்.